வணக்கம். வெரண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இன்னைக்கு நம்ம முதல் நியூஸ் யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி பார்க்க போறோம். முஸ்லிம் பெண்களுக்கு எதிராக உள்ள ஷரியத் சட்டம் போன்ற முரண்பாடுகளுக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதுதான் தீர்வு என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இப்போ சமீப காலமா நியூஸ் பேப்பர்ல அதிகமா வர்ற ஒரு தலைப்பு யூசிசி, யூனிஃபார்ம் சிவில் கோட். சில மாநிலங்கள், உதாரணமா உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்கள் இதை அமல்படுத்த முயற்சி செய்யறாங்க. உச்சநீதிமன்றமும் கூட நாட்டோட ஒற்றுமைக்காக யூனிஃபார்ம் சிவில் கோடு தேவைன்னு பல தடவை சொல்லியிருக்கு. இந்த நியூஸை கூட பாருங்களேன். இந்த வழக்குலையும் உச்சநீதிமன்றம் அதே தான் சொல்லியிருக்காங்க. இதனால இது இப்போ ஒரு பெரிய ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. இந்த விஷயம் தொடர்பான விவாதம் இப்போ அரசியல் மற்றும் சட்ட ரீதியா இந்தியா முழுசும் போய்கிட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது தொடர்பான அனாலிசிஸை தான் இப்போ நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டாபிக்கோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ் ரெலவன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இந்த டாபிக் ப்ரிலிம்ஸ்ல யூனிட் 4 பாலிட்டியில கவர் ஆகும். குரூப் 1 மெயின்ஸ்ல ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் பேப்பரோட யூனிட் 2 சோஷியல் இஷ்யூலையும், ஜிஎஸ் செகண்ட் பேப்பரோட யூனிட் 1 பாலிட்டிலையும் கவர் ஆகும். டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல இதை ஃபேக்ட் ஆகவும், மெயின்ஸ்ல அனலிட்டிக்கல் ஆகவும் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ டீடைல்டு நியூஸ் அனாலிசிஸை பார்க்கலாம் வாங்க. முஸ்லிம் பெண்களுக்கு எதிராக உள்ள சில பழக்க வழக்கங்கள் மற்றும் சட்ட நடைமுறைகள் தொடர்பா தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்துல மனுதாரர் தரப்புல முஸ்லிம் பெண்கள் சில சமயங்கள்ல சம வாரிசு உரிமை பெற முடியாம இருக்கிறதாகவும், அதை சரி செய்யறதுக்கு அரசியல் மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தேவைப்படுதுன்னு வாதிட்டதா சொல்லியிருக்கு. இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் இந்திய அரசியல் அமைப்பின் வழிகாட்டும் கொள்கைகள்ல பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேணும் அப்படிங்கிற நோக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறது குறித்து மத்திய அரசு தகுந்த முடிவெடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே குடிமை சட்டம், அதாவது பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம நாட்டுல திருட்டு, கொலை இந்த மாதிரியான குற்றங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கிரிமினல் சட்டம் தான் இருக்கு. ஆனா கல்யாணம், விவாகரத்து, சொத்து பிரிக்கிறது, சக்சஷன், தத்தெடுக்கிறது, அடாப்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி சட்டங்கள், பர்சனல் லாஸ் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளா திருமணம் தொடர்பான சட்டத்தை எடுத்துக்கலாம். இந்தியாவில் ஒவ்வொரு மதத்துக்கும் தனி திருமண சட்டங்கள் இருக்கு. ஹிந்து திருமண சட்டம், முஸ்லிம் தனிப்பட்ட சட்டம், கிறிஸ்தவ திருமண சட்டம், இப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கிறதுனால இந்த விஷயத்துல அரசாங்கத்தினால பொதுவான கொள்கைகளை உருவாக்க கஷ்டமா இருக்கும். நீதிமன்றங்களுக்கு கூட பாருங்களேன், இதே நிலைமை தான். ஒவ்வொரு வழக்குகளையும் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணணும். இதையெல்லாம் மாத்திட்டு மதத்தை விட இந்திய குடிமகன் அப்படிங்கிற அடையாளம் தான் முக்கியம்னு சொல்லி இந்தியா முழுசும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை கொண்டு வர்றது தான் யூனிஃபார்ம் சிவில் கோட். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 44 இதை பத்தி பேசுது. ஆனா இது பார்ட் 4 டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பில இருக்கிறதுனால கவர்மெண்ட் இதை கட்டாயம் செஞ்சே ஆகணும்னு இல்லை. ஆனா அரசு இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். அதைத்தான் உச்சநீதிமன்றம் பல வழக்குகளின் தீர்ப்புகள் மூலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணும்? பாலின சமத்துவத்துக்காக, ஃபார் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. பல மத சட்டங்கள்ல பெண்களுக்கு சரியான உரிமை இல்லாம இருக்கு. இது சரி செய்யும். அப்புறம் நிர்வாகம் ரொம்ப எளிதாயிடும். ஒரே யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டம் இருந்தா நாட்டின் ஒற்றுமை அதிகரிக்கும். ஏன் எதிர்க்கிறாங்க? இந்தியாவோட பன்முகத்தன்மை பாதிக்கும்னு சில பேரும், ரைட் டு ரிலிஜியன், மத சுதந்திரத்துல ஆர்டிகிள் 25 இது தலையிடுதுன்னு சிலர் கவலைப்படுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் மத்திய அரசு என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான ஃபேக்டர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதையே கூட எக்ஸாம்ல கேட்கலாம். இந்தியாவிலேயே யூனிஃபார்ம் சிவில் கோட் இப்போ நடைமுறையில இருக்கிற ஒரே மாநிலம் கோவா மட்டும்தான். அது ஏன்னு தெரிஞ்சவங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல இந்த டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னு பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ்ல டைரக்டா டிபிஎஸ்பில இருந்தும் ஆர்டிகிள் 44ல இருந்தும் கேட்கலாம். சம்டைம்ஸ் அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்ல கூட கான்செப்ட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மெயின்ஸ்ல ஆஸ் யூஷுவல் அனாலிட்டிக்கலா ரைட் டு ரிலிஜியன் அண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் ரிலேட் பண்ணி கேட்கலாம். ஏன்
இந்தியால பொது சிவில் சட்டம் அமல்படுத்துறதுல உள்ள சவால்களை விவாதி. டிஸ்கஸ் த challenges in implementing UCC in India அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்ததா இந்த டாபிக் ரிலேட்டடா சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பாருங்க. Which article of the Constitution provides uniform civil code for the citizens? குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசியல் அமைப்பு விதி எது? A. Article 42, B. Article 43, C. Article 44, D. Article 45. சரியான விடை Article 44, Uniform Civil Code. Next question பாருங்க. Consider the following statement. கீழ்கண்ட கருத்துக்களை ஆராய்க. Assertion, கூற்று. The adoption of Uniform Civil Code, though mentioned in the Constitution of India, is yet to be accomplished. இந்திய அரசியல் அமைப்பில் பொது சிவில் சட்டம் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. காரணம், டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆர் நான் ஜஸ்டிஷியபிள். வழிகாட்டும் நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், நீதிமன்றத்தில் அமல்படுத்த முடியாதவை ஆகும். இந்த கேள்விக்கான ஆன்சரை பார்க்கலாம். முதல்ல அசர்ஷன் என்ன சொல்லுதுன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் யூசிசி பத்தி இந்திய அரசியல் அமைப்புல குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனா இன்னும் அது முழுமையா இந்தியா முழுசும் நடைமுறைக்கு வரல. இது உண்மையா? எஸ், இது உண்மைதான். ஏன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அரசியல் அமைப்புல ஆர்டிகிள் 44 குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா அது டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பிக்கு உட்பட்டது. அதனால அசர்ஷன் சரியானது. இப்போ ரீசனை பார்க்கலாம். ரீசன் என்ன சொல்லுது? டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் நான் ஜஸ்டிஷியபிள்னு சொல்லுது. அதாவது டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறது நாட்டை எப்படி ஆட்சி செய்யணும்னு அரசுக்கு வழிகாட்டுற கொள்கைகள். ஆனா அதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி நீதிமன்றத்துல அமல்படுத்த சொல்ல முடியாது. அதாவது நீங்க நீதிமன்றத்துக்கு போய் ஆர்டிகிள் 44 உடனே நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்ல முடியாது. இதனால ரீசன் கூட சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் A. Both A and R are true. And R is the correct explanation of A. அடுத்த நியூஸை பார்க்கலாம். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு. பிரதமர் அவசர ஆலோசனை. தற்போதைய நிலையில எரிசக்தி பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுவதால அமைச்சர்கள் குழுவோட அவசர ஆலோசனை. சமீபத்துல உலக அளவில் நடந்த முக்கியமான நிகழ்வு என்ன? ஈரான் யுஎஸ் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட். இந்த கான்ஃபிளிக்ட் காரணமா மேற்காசியா மிடில் ஈஸ்ட் பகுதியில பெரிய அளவில் எரிசக்தி சந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய நேரடி தாக்கம் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை உயர்வு, எல்பிஜி சப்ளை பாதிப்பு, ஷிப்பிங் ரூட்ஸ் பாதிப்பு, எரிபொருள் விலை அதிகரிப்பு. இதனால இது இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா மாறி இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு இந்த டாபிக் ரொம்பவே முக்கியம். ஸோ அது தொடர்பான அனாலிசிஸை தான் இப்போ நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டாபிக்கோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ் ரிலவன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டாபிக் ப்ரிலிம்ஸ்ல யூனிட் 2 ஜியோகிராஃபில கவர் ஆகும். குரூப் 1 மெயின்ஸ்ல ஜிஎஸ் 3rd பேப்பரோட யூனிட் 1 and 3லயும் கவர் ஆகும். டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல இதை ஃபேக்டாகவும் மெயின்ஸ்ல அனாலிட்டிக்கலாகவும் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ டீடைல்டு நியூஸ் அனாலிசிஸை பார்க்கலாம் வாங்க. இந்த கான்ஃபிளிக்ட் காரணமா இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கு. சப்ளை செயின் பிரச்சனைகள் உருவாகி இருக்கு. சில ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த கான்ஃபிளிக்ட் காரணமா 14.2 kg எல்பிஜி சிலிண்டருடைய விலை சுமார் 60 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேலும் சில நகரங்கள்ல எல்பிஜி சப்ளை தாமதமாகும். கமர்ஷியல் கேஸ் ஷார்டேஜ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டதா செய்திகள் வந்திருக்கு. இதனால இந்தியால ஒரு முக்கியமான விவாதம் தொடங்கி இருக்கு. எனர்ஜி செக்யூரிட்டி, இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போறோம்? இந்த கேள்விக்கான விடைக்காகத்தான் சமையல் எரிவாயு விநியோகம் மற்றும் விலை நிலை குறித்து மத்திய அரசு அவசர ஆலோசனை நடத்துது. இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில நடத்தப்பட்டுச்சு. இந்த கூட்டத்துல எரிசக்தி பாதுகாப்பு, எனர்ஜி செக்யூரிட்டி, எல்பிஜி விநியோகம் மற்றும் உலக சந்தை விலை மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த டாபிக் பத்தி டீடைலா பேசிக் கான்செப்ட்ஸோட பார்க்கலாம். சமையல் எரிவாயுனா என்ன? சமையல் எரிவாயு அப்படிங்கிறது எல்பிஜி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இந்த கேஸ் முக்கியமா 2 வாயுக்கள் கொண்டது, புரோபேன் அண்ட் பியூட்டேன். இது முக்கியமா பயன்படுத்தப்படுற இடங்கள் வீட்டு சமையல், ஹோட்டல்கள், சிறு தொழில்கள்.
இந்த எல்பிஜி விநியோகத்தை இந்தியாவில் அரசு நிறுவனங்கள் நடத்துகின்றன. முக்கியமா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டர்களை மக்கள் வீட்டுக்கு வழங்குகின்றன. இப்போ முக்கியமான கேள்வி, ஏன் இந்த அவசர ஆலோசனை நடத்தப்பட்டுச்சு? முக்கியமான காரணம், உலக சந்தையில குரூட் ஆயிலோட விலை மாற்றம், சர்வதேச அரசியல் பதற்றங்கள், எரிசக்தி பாதுகாப்பு சவால். உலகத்துல சில பகுதிகளில் போர் அல்லது பதற்றம் ஏற்பட்டால் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்படும். இதனால எல்பிஜி விலை உயர்வு அல்லது விநியோக சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுடைய எல்பிஜி டிமாண்ட் ஏன் உருவாச்சு? இந்தியா உலகத்துல மிகப்பெரிய எல்பிஜி பயன்படுத்துற நாடுகள்ல ஒண்ணு. கடைசி 20 ஆண்டுகள்ல இந்தியால எல்பிஜி பயன்பாடு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. முக்கியமான காரணங்கள், நகர்ப்புற வாழ்க்கை முறை, அரசு திட்டங்கள், மர விறகுகள் பயன்பாட்டை குறைக்கும் முயற்சி. தென் பிரதான் மந்திரி உஜ்வலா திட்டம் 2016 தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்துடைய நோக்கம் ஏழை குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்பு வழங்குறது, பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் 9 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் எல்பிஜி இணைப்பு பெற்றுள்ளன. இதனால் எல்பிஜி டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. பிரைம் மினிஸ்டர் ஆலோசனையில் பேசப்பட்ட முக்கிய விஷயங்கள். அந்த கூட்டத்துல சில முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதா செய்திகள் தெரிவிக்கின்றன. 1. எல்பிஜி விலை நிலை. உலக சந்தை விலை மாற்றத்தால் எல்பிஜி விலை அதிகரிக்காமல் எப்படி கட்டுப்படுத்துறது என்று விவாதிக்கப்பட்டுச்சு. 2. எரிசக்தி பாதுகாப்பு. ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு எனர்ஜி செக்யூரிட்டி ரொம்பவே முக்கியம். அதாவது எரிபொருள் கிடைக்கும் நிலை, விலை கட்டுப்பாடு, விநியோக பாதுகாப்பு, இந்த மூணையுமே அரசு உறுதி செய்யணும். 3. இறக்குமதி சார்பு. இந்தியா எல்பிஜி மற்றும் குரூட் ஆயிலின் பெரும்பகுதியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யுது. 80 to 85% இறக்குமதி மூலமா நிறைவேற்றப்படுது. மேலும் அந்த இறக்குமதி பெரும்பாலும் சவுதி அரேபியா, யுஏஇ, குவைத், கத்தார் இந்த மாதிரியான கல்ஃப் நாடுகள்ல இருந்து வருது. இதனால மிடில் ஈஸ்ட் கான்ஃபிளிக்ட் இந்தியாவை நேரடியா பாதிக்கும். சமையல் எரிவாயு விநியோகம் மற்றும் விலை நிலை அப்படிங்கிறது ஒரு சாதாரண பொருளாதார விஷயம் மட்டுமே கிடையாது. அது ஒரு நாட்டுடைய எரிசக்தி பாதுகாப்பு, எனர்ஜி செக்யூரிட்டி மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை ஆகியவற்றோடு தொடர்புடைய மிக முக்கியமான விஷயம். அதனாலதான் மத்திய அரசு இந்த விஷயத்தை ரொம்பவே கவனத்தோட ஆய்வு செஞ்சு வருது. இந்தியாவின் எனர்ஜி செக்யூரிட்டி பிரச்சனை ஒரு முக்கியமான உண்மையை காட்டுது. இந்தியா எனர்ஜி இம்போர்ட்ஸ் மீது அதிகமாக சார்ந்துள்ளது. உதாரணம், க்ரூட் ஆயில் 90% இறக்குமதி, எல்பிஜி 60%க்கும் மேல இறக்குமதி, எல்என்ஜி பெரும்பகுதி இறக்குமதி. இதனால எனர்ஜி செக்யூரிட்டி ஒரு முக்கிய பாலிசி இஷ்யூவா மாறி இருக்கு. எனர்ஜி செக்யூரிட்டினா என்ன? எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு தேவையான எரிசக்தி நிலையாக, மலிவாக, தொடர்ந்து கிடைக்க வேண்டும் அப்படிங்கறத குறிக்கும். எனர்ஜி செக்யூரிட்டியை மேம்படுத்த இந்தியா எடுக்கிற நடவடிக்கைகள். ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ். அவசர காலத்துக்காக இந்தியா எண்ணெய் சேமிப்பு களஞ்சியம் வச்சிருக்கு. எனர்ஜி டைவர்சிபிகேஷன். இந்தியா தற்போது ரஷ்யா, யுஎஸ்ஏ போன்ற நாடுகள்ல இருந்து எனர்ஜி இம்போர்ட்ஸ் அதிகரிக்க முயற்சி செய்யுது. ரினியூவபிள் எனர்ஜி, சோலார், விண்ட், பயோஃபியூவல் இந்த மாதிரியான ரினியூவபிள் எனர்ஜியை அதிகரிக்க திட்டமிடப்படுகிறது. இந்த கான்ஃபிளிக்ட் இந்தியாவுக்கு ஒரு முக்கிய லெசனை கொடுக்குது. சரியான பாடம். எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ரினியூவபிள் எனர்ஜி, டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இவற்றை அதிகரிக்க வேண்டியது அவசியம். ஃபைனலா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல இந்த டாபிக்கை எப்படி கேட்கலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த கொஸ்டினை பாருங்க. 2025 மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. மரபுசாரா எரிசக்தி ஆற்றல் ஆதாரங்கள் மற்றும் தற்கால எரிசக்தி ஆற்றல் நெருக்கடியை சமாளிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிடுக. List out the non-conventional sources of energy and the measures taken to overcome the present day energy crisis. நான் லாஸ்டா சொன்ன எனர்ஜி செக்யூரிட்டி ரிலேட்டடான கான்டென்ட்டை நீங்க இதுக்கு ஆன்சரா மாடிஃபை பண்ணி கொடுக்கலாம். இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக். 2026 குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த டாபிக் கேட்பாங்க. நல்லா படிங்க. இதுவரைக்கும் நீங்க பல பிரச்சனைகள் பத்தியும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு எக்ஸாம்ல என்ன மாதிரியான கேள்விகள் வருங்கிறதையும் ரொம்ப விரிவாவே பார்த்தோம்.
இந்த மாதிரி காணொளி உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னா நீங்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரியான ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் சொல்லணும்னா தயவு செஞ்சு உங்க கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு பயனுள்ள காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.